ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராணு ஃபேமிலியிலேருந்து அவங்க அப்பா அம்மா அவங்க தங்கச்சி எல்லோரும் வந்திருக்காங்க. செம்ம ஹாப்பியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கராத்தே சந்துரு சார் வந்து எல்லாருக்கும் கராத்தே சொல்லி கொடுக்குறாங்க. பெண்களின் தற்காப்புக்காக அப்படின்னு சொல்லி முத்துவோட குரல் கேட்குது. ஸோ முத்துவோட கமெண்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்றைக்கி நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு கராத்தே பண்ணி படிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, உங்களுக்கு இந்த வீட்லேயே என்ன தவிர வேறு யாரை பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் கேட்குறாரு. கேட்கும் போதுட்டு கராத்தே சந்திர சார் சொல்கிறாரு, இந்த அருண் தான் தெய்வமாக பார்க்குறேன், அன்றைக்கி அவள் அழும்போது வந்து தூக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் கண்லேயும் அப்பா அம்மா 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு கிராட்டிடியூட் தெரியுது அருண்கிட்ட. அருணும் ரொம்ப இதாகிறாரு. அதை விட என்னென்னா, அருணுக்கு கிடைச்ச பாராட்டுக்கு விஷால் அதை விட ஹாப்பியாகி கிளாப் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நேற்று வந்த 3 ஃபேமிலியும் அருண் அருண் அருண்னு சொன்னதுனால அருண் ரொம்ப டவுனாக இருந்திருப்பார். அதுக்கு இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கிடச்சிருக்கு. அது பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், நேற்று அன்சீனில் வந்துட்டு அருண் சொல்லியிருப்பாரு, எனக்கு அப்பா அம்மா வந்தால் போதும், ஹார்லி குவின் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேபி அவர் ஹார்லி குவின் வந்தால் அவங்க வந்து பயங்கரமாக அட்டாக்ல இறங்கிடுவாங்கன்னு நினச்சி பயந்துட்டாரோ என்னவோ தெரியல. அம்மா அப்பா வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அன்சீனில். ஸோ இப்போ வந்து இப்படி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டில் யாருக்கிட்டையாவது முரண்பாடான கருத்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே வந்துட்டு அவங்க தங்கச்சி இறங்கி போயிட்டு, அண்ணன் அப்படி வலின்னு நடிக்கிறான்னு ஒரு 50 தடவை சொல்கிறீங்களே, உங்களுக்கு எங்கள் அண்ணன் மேலே ஏன் அவ்வளோ வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்படியே சௌந்தர்யா அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. எனக்கு ஒன்று தான் இதாக இருக்குது, இங்கே நிறைய பேர் எல்லாருமே சண்டை போடுவாங்க. பட் ஸ்டில் ஒரு ஃபேமிலியிலேருந்துன்னு வந்து சொல்லும்போது எல்லாருமே அதை அமைதியாக கேட்குறாங்க, திரும்ப ரொம்ப ஆர்கியூ பண்ணாமல். அது வந்து அவங்க ஃபெல்லோ கண்டஸ்டன்ஸ்க்கும் அவங்க ஃபேமிலிஸ்க்கும் கொடுக்குற மரியாதை, அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. பட் பிக் பாஸ் இதை தவிர்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் முரண்பட்ட கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலிஸ்குள்ளே சண்டை மூட்டி விடுறது. ஏன்னா நமக்குள்ளே சண்டை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம், அம்மா அப்பாக்குள்ளே இதை பண்ணால் நமக்கும் கஷ்டமாக இருக்கும். எதுக்கு பிக் பாஸ் இப்படி பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.